இன்னைக்கு கோல்டன் கார்ஸ்க்கு வந்திருக்கேங்க. கோல்டன் கார்ஸ்ல நம்மளுக்கு பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விருந்தான ஒரு கார்களுங்க. செம குவாலிட்டியான கார்கள், எல்லாமே ஒரு ட்ரெண்டிங்கான கார்களுங்க. மகேந்திரா ஸ்கார்பியோ என்ன இருக்குங்க பின்னாடி, பொலேரோ இருக்கு, இனோவா இருக்கு, ஃபார்ச்சுனர் இருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா கியா இருக்கு, எர்டிகா இருக்கு, XL6 இருக்கு, வென்யூ இருக்கு, வேகனார் 3 வேகனார் லேட்டஸ்ட் வேகனார் இருக்கு. இதில் செடன் டைப்ல வந்து அமேஸ் இருக்கு, சியாஸ் இருக்கு, ஹேட்ச்பேக்ல நெக்ஸா பலேனோ இருக்கு, இதுவும் பலேனோ, சாண்ட்ரோ இருக்குங்க இந்த சைடில் ஒயிட் கலர் சாண்ட்ரோ. அது இல்லாமல் ஃபோக்ஸோ எல்லாம் ஒரு ரெட் கலரில் போலோ, ஸ்விஃப்ட் லேட்டஸ்ட் மாடல் ஸ்விஃப்ட், அது இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்விஃப்ட். ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய கார்கள் ட்ரெண்டிங்காக நம்மளுடைய கண்ணுக்கு விருந்தளிக்கவும், நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோல்டன் கார்ஸ் ஷோரூமுக்கு வந்திருக்கேங்க. அவனும் கைகாட்டியில் இந்த ஷோரூம் இருக்குங்க, அறந்தாங்கி ரோட்டில். ஸோ வாங்க இங்கே உள்ள கார்கள்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். நம்ம ஓனர்கிட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான கார்களுங்க. ஸோ அதனால் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்க வேணாம். இந்த கார்களுடைய அவுட்லுக்கும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வேகமாக நம்ம பார்த்துடலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கும் பெரிய லைக் பண்ணி இந்த சினையை என்கரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஊக்கமாக ஆர்வமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே. அண்ணே நம்ம ஷோரூமுடைய அட்ரஸ் எப்படியே சொல்லியிருக்கண்ணே. அண்ணா நம்ம ஷோரூம் வந்து ஆவணம் கைகாட்டி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆவணம் கைகாட்டியில் அறந்தாங்கி ரோட்டில் இருக்குது லொக்கேஷனு. ஆமாம், இன்றைக்கி நம்மகிட்ட உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் பார்ப்போம். என்னென்ன வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது என்னென்னு பார்க்க போகிறது மகேந்திரா ஸ்கார்பியோ 2020 மாடலு, சிங்கிள் ஓனர், S11 டாப் எண்டு, ஃபுல் டாப் எண்டு. இதுதான் S11 தான் டாப் எண்டு. இப்போ இந்த மாடல் நுப்பாட்டிட்டான். ஸ்கார்பியோ என்னன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இது வந்து கடைசி மாடல். வண்டி நல்லா இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சிங்கிள் ஓனரு, ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேண்ணே. ஆமாம், 16,000 கோட் பண்ணுறோம். வாங்க நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஆமாம், S11 டாப் மாடல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா, அலாய் வீல் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோலு, 6 கியர் ஸ்பீட் இன்ஜினு, வேற ஏர் பேக்கு, ABS அதெல்லாம் நார்மல் கிளைமேட் கண்ட்ரோலு, ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாமே. ஆமாம், அதெல்லாம் வந்துடும். வண்டி நல்லா ஜென்யூனாக இருக்கும். வாங்க வந்து பாருங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இதே வண்டி கேட்குறோம். நீங்கள் ஸ்கார்பியோ என்ன போடுறான்னு சொல்லி பின்னாடியே என்ன நுப்பாட்டி வச்சிருக்கீங்க. கிளாசிக் வருதானே? கிளாசிக் வருது. கிளாசிக் வருது. ஓகே. ஆனா இந்த காருக்கு இதோட லுக் வந்து அதெல்லாம் இல்ல. ஆமா ஸ்கார்பியோ என்ன பின்னாடி நிக்குது, இதோட லுக் பின்னாடி தான் நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம். ஆமா, இதோட லுக் இருக்காது. இதோட ஒர்த்து வேற, கெத்து வேற, நல்ல கெத்தா இருக்கும். நம்ம அடுத்து என்னென்ன பாக்குறோம்? அடுத்து நம்ம பாக்குறது மகேந்திரா பொலிரோனா. ஆமா, ரொம்ப வாண்டடான வெஹிக்கிள். ஆமா, 2021 மாடலு, சிங்கிள் ஓனர். இதுவும் டாப் மாடல் தான், B6 ஆப்ஷனல், 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட். ஆமா, 10 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். 10 கிடைக்கும், 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா வண்டியில எடுத்து நமக்கு வந்து வேற எந்த வேலையுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சர்வீஸ்மே நீங்க பண்ணி வச்சு எல்லாமே பண்ணிருக்கு. ஆனா சின்னதா யூனிக்னஸான விஷயம் தான் இதெல்லாம். ஆமா, ஃபிட்டிங்ஸ் நிறைய இருக்கும். இந்த குரோம் ஃபிட்டிங்ஸ், ஆமா, இந்த பிளாக்ல இதெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கும். வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும், ஜென்யூனா இருக்கும். கண்டிப்பா. கோல்டன் கார்ஸ்னாலே உங்களுக்கு ஃபேன்சி நம்பர், லோக்கல் மாவட்டம் எல்லாமே ஃபேன்சி நம்பர். லோக்கல் நம்பர் மட்டும் தான் பர்ச்சேஸ் இருக்கும். ஆமா 95% லோக்கல் நம்பர் தான். நல்ல ஒரு 5% கிடைக்கும். ஏதாவது சென்னை நம்பர் அது மாதிரி. ரைட். எக்ஸ்சேஞ்ச் வர வண்டியை தவிர்க்க முடியாது, எடுக்கிற மாதிரி தான் வரும். சென்னை நம்பர் வந்து இப்போ நமக்கு பொலிரோ எக்ஸ்சேஞ்ச் கேட்கறான்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆகணும். வேணான்னு சொல்ல முடியாது. அதனால அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா கஸ்டமர் போயிடுவாங்க, அதனால முடியாது. கண்டிப்பா. அடுத்து இது நம்ம கொடுத்தாச்சு. 2016 கிறிஸ்டா, நல்லா வாண்டட் வெஹிக்கிள் தான். இது இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, லோனுக்காக நிற்கிது. ஓகே. ஆமாம், 18 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தேன். 16 ஜெட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது இனோவா கிறிஸ்டா தான். இது V மாடலு, 2020 சிங்கிள் ஓனரு, 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி வண்டி, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வெஹிக்கிள். ஓகே. ஆமாம், இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது வந்து 2350 கோட் பண்ணுறோம். டயர் 4 புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, வண்டி நல்லா ஒர்த்தாக இருக்கும். வண்டியை பாருங்க, பிடிக்கும். ரீப்ளேஸ் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா எல்லா வண்டியுமே அப்படிதான். A to Z எல்லா வண்டியுமே நம்ம சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி தான் எடுக்கிறோம். ஒவ்வொரு கம்பெனிலுமே எல்லா வண்டியும் சர்வீஸ் செக் பண்ணி தான் எடுப்போம். நிச்சயமா. அடுத்து நம்ம பார்க்குறது டொயோட்டா ஃபார்ச்சுனர். ஆமாம், ஃபார்ச்சுனர் 2021 சிங்கிள் ஓனர், வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4x2 மேனுவல், ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல். ஆமாம், இது இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. இதுக்கு 37 ரூபா கோட் பண்ணுறோம். இந்த வண்டியை பாருங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஃபேன்சி நம்பர், லோக்கல் நம்பர். ஓகே. அடுத்த வண்டினா அடுத்து நம்ம பார்க்குறது வேகனார்னா.
வேகனார். ஆமாம், 3 வேகனார் நிப்பாட்டிருக்கீங்களா? 3 வண்டி இருக்குண்ணா. ஆனால் இது 2022 ம் சிங்கிள் ஓனர், ம் வெறும் 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 11,000 வெறும் 11,000 கிலோமீட்டர், 22 மாடலு, ஓ ஜெட்எக்ஸ்ஐ டாப் மாடலு. ஓகேண்ணே. ஆமாம், இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது 650 கோட் பண்ணுறோம்ண்ணா. 650. 6,50,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுக்கு இப்போ ஃபினான்ஸ் பண்ணால் எவ்வளோ ஃபைனான்ஸ் 5.5 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, வண்டி தரேன். ஓகேண்ணே. அடுத்து ஒரு வேகனார். நான் அடுத்து நம்ம பார்க்குறது வேகனார் தான். 2022 மாடல் சிங்கிள் ஓனர். இது விஎக்ஸ்ஐ மிட் வேரியன்ட் தான். 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 5,300 ரூபாய்க்கு கிடைக்கும். 5,300 ரூபாய்க்கு கிடைக்கும். 90,000 ஓடிடுச்சு. கிலோமீட்டர் ஓடினாலும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கு. ஆமாம், இது கிலோமீட்டர் ஓடாத வண்டி. இது வெறும் 14,000 தான் ஓடி இருக்கு. அருமையாக இருக்குண்ணே. ஆமாம். அடுத்து அப்படியே எப்படிண்ணே வேகனாரா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்களா இந்த டைம்? ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு சீசன் மாதிரி நான் வண்டி. ஒவ்வொரு டைம் ஒரே கிறிஸ்டாவா கிடக்கும், ஒரு டைம் ஒரே எர்டிகாவா கிடக்கும், எக்ஸல் 6 கிடக்கும். அது மாதிரி தான் சீசன் மாதிரி தான் வண்டி. போன வீடியோல வெறும் எக்ஸல் 6 அதேதான். மாம்பழம் மாங்காய் சீசன் மாதிரி தான். அது ஒரு டைம் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு வண்டியா நிற்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது வேகனார் தான். 2019 இது வந்து 1.2 இன்ஜின் தான். 1200 cc விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர். 67,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. இதுக்கு நம்ம கோட் பண்றது 550 கோட் பண்றோம். ஓகேண்ணே. இப்போ பாருங்க, எல்லாமே சின்ன நெகோஷியபிளா கிடைக்கும். பெருசா இருக்காது, சின்ன நெகோஷியபிள் தான். கண்டிப்பா நீங்க எப்பவுமே நம்ம வீடியோல கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியே சொல்லிடுவீங்க. ஓரளவு ஃபில்டர் பண்ணி தான் சொல்லுவேன். ஆனா நம்ம சொன்ன விலையில நிக்க கூடாதுங்கிறக்காக ஆமா வந்தோடனே ஏதாவது ஒரு 10 ரூபா 5 ரூபா குறைச்சு கொடுக்கணும். நிச்சயமா. அது இல்லாம அதுக்கு 3க்குமே 1 லட்ச ரூபா இருந்தாலே போதும். ஆமா, 3க்கும் ஆமா வாங்கிட்டு வந்துடலாம். இன்னும் 1.5 ரூபா ஹையஸ்டா. சிபில் ஸ்கோரை பொறுத்து, கஸ்டமரோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் லோன் கிடைக்கும். ஓகே, நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது இவ்வளவுதான் கிடைக்கும்னு. சிபில் ஸ்கோர் ஐடி ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இன்னும் நம்ம குறைச்சே வாங்கி கொடுப்போம், லோன் கூட பண்ணலாம். ஓகேண்ணே. அடுத்து நம்ம பார்க்கறது வெனியூனா. 2022 சிங்கிள் ஓனர் SXO டாப் எண்ட். 6 ஏர் பேக், ஏபிஎஸ், A to Z எல்லாமே, சன் ரூஃப், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட், கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும்னா. டீசல், கிளைமேட் கண்ட்ரோல், டீசல் வெஹிக்கிள். ஓகே, இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து 12 ரூபா கோட் பண்றோம். 11,300 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருவோம். லோக்கல் நம்பர் தான். 55 நம்ம மாவட்டத்துக்கு நல்லா அதனால ஞாபகம் வந்தது. அடுத்து நம்ம பார்க்கறது XL6ண்ணா. ஓகே, 2019 சிங்கிள் ஓனர் ஜீட்டா டைப். ஆமா, 42,000 ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர். இது நம்ம கோட் பண்றது 10 ரூபா கோட் பண்றோம்ண்ணா. 10 ரூபா. ஆமா. ஓகேண்ணே. XL6 வந்து அது ஒரு தனி கேட்டகரியில், இது வந்து சுசுக்கில வராது. ஆனால் நல்ல எப்படி சொல்றது, கமாண்டட் சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். விஐபி சீட் வந்துடும். எர்டிகால அதெல்லாம் விஐபி சீட் வராது. இது நம்ம இனோவா பேஸ்ல இருக்கும். ஆமா, இனோவாவில் சின்ன கார். இனோவால குட்டி இனோவா. ஆமா. அடுத்துங்க பட்ஜெட் வெஹிக்கிள்னா. பட்ஜெட் வெஹிக்கிள் சொல்ல போனா கண்டிப்பா. ஆமா, நம்ம இப்போ டொயோட்டா எல்லாம் போயிட்டாலே 20 லட்ச ரூபா, 15 லட்சம், 20 லட்சத்துக்கு போகும். ஆமா, இது வந்து நம்ம காம்பாக்ட் வெஹிக்கிள். ஆமா, எல்லா ஃபேமிலியும் எல்லாருமே எடுக்கிற வண்டி. கண்டிப்பா. இன்னைக்கு தான் 7 சீட்டர் ஃபேமிலி எல்லாருமே எடுப்பாங்க. 30 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. கண்டிப்பா. நம்மளுக்கு இன்னைக்கு சீட்ல கம்மியா இருக்காது. இது இன்னொன்னு ரெனால்ட்ல டிரைவர் போடுறாங்க. ஆமா, அது கம்மியா இருக்கும். அதெல்லாம் அந்த ஃபேமிலி, மிடில் ஃபேமிலி எல்லாருமே எடுப்பாங்க. ஆனா டிரைவரோட இது XL6 வந்து ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். ஒர்த்து கூட கண்டிப்பா. அடுத்து எர்டிகானே. அடுத்து நம்ம பார்க்குற எர்டிகா 2022 ஜெட்எக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர். வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வெஹிக்கிள். 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட். வெறும் 20,000 தான் ஓடி இருக்கு வண்டி. இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் 12 ரூபா கோட் பண்றோம். ஒரு 11,300 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். நாளைக்கு வீடியோ எடுக்க வந்ததே அந்த 19 டீசல் ஒன்று போட்டிருந்தீங்களா? ஆமா, அதுக்காண்டியே தான் உங்களுக்கு மெயினாக கிளம்பி வந்தேன். 19 வந்துகிட்டு இருக்கா டீசலா? ரைட்டு. அப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், கால் பண்ணலாம். ஸோ ஓகே, டீசல் இருக்குங்க. டீசல் ஒன்று அவைலபிள் இருக்கு. வண்டி வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 1 ஹவர்ல வண்டி வந்துடும், ரீச் ஆயிடும். இருந்தா எடுத்து போட்டுருங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்றேன். ஓகேண்ணே. கால் பண்ணட்டும். இந்த இதை பார்த்துட்டு நம்பரை பார்த்து கால் பண்ணட்டுமே. ஓகே. அடுத்து நம்ம பார்க்கறது கியா கேரன்ஸ்னா. கியா கேரன்ஸ் 7 சீட்டர் பெட்ரோல் வெஹிக்கிள். கேரன்ஸ் 7 சீட்டர் பெட்ரோல் வெஹிக்கிள். பிரஸ்டீஜ் 7. இப்போ 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரே ஓனர், ஃபேன்சி நம்பர். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து 1250 கோட் பண்றோம். ஓகே, கிட்ட வாங்க ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரேன். ஓகே, வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. நிச்சயம் வண்டி நல்லா இருக்கும். ஏன்னா கேமராவில் தான் கார் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, வெயில் ஓவர்னால இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ நீங்க மார்க்கெட்ல நிறைய கார்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கியா இவ்வளவுக்கு மார்க்கெட்ல பீக் ஆனதுக்கு உங்களுடைய காரணம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். இது ஏன் இவ்வளவுக்கு வேகமா மார்க்கெட்ல அடிச்சு தூக்கி வந்திருக்கு இன்னைக்கு? என்னோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் காம்பாக்டா போடுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு டீசல் வெஹிக்கிள் இதுல போடுறாங்க. டீசல் வருது. அதனால டீசல் வண்டி நல்ல சக்சஸ். பெட்ரோலோட டீசல் வண்டி தான் சக்சஸ். அப்போ இவங்க வந்து மாருதியோட காம்படிட்டர். ஆனா ஒரு ஆப்ஷன் என்ன, டீசல்.
அதே மாதிரி இப்போ டீசல் ரேஞ்சுமே நல்லா டீசல் கிடைக்கும். மைலேஜ் நல்ல மைலேஜ்னா. இதே எம்ஜியுமே இதே காம்படிட்டர் தான். ஆனா அவங்க வந்து எம்ஜி அந்த அளவுக்கு ரீச் ஆகல. எம்ஜி மெயின்டெனன்ஸ் கூடண்ணா. இது மெயின்டெனன்ஸ் ஓரளவு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கு. ஓகே, நம்ம கஸ்டமர் இது ஃபீட்பேக் வந்த அளவு நமக்கு வந்து அது ஓகே. ஓகே ஓகே நம்ம அடுத்து இது எல்லாருமே லைக் பண்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம பாக்குறது மாருதி சியாஸ்னா. 2022 மாடலு, சிங்கிள் ஓனர் ஜீட்டா மாடலு, வெறும் 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லோக்கல் நம்பர் தான். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் 9,50 கோட் பண்றோம். கிட்ட வாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, 9,50. இது என்ன டீசலானே? பெட்ரோல் தான். பெட்ரோல் 2022 அப்புறம் எல்லாமே பெட்ரோல் தான். அமேஸ். இது அடுத்து நம்ம பாக்குறது அமேஸ்னா 2018 விஎக்ஸ் டாப் மாடலு. ஓகேண்ணே, சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள்னா, நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஆமா, சூப்பரான வண்டி, லோக்கல் நம்பரு, வெறும் 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட் A to Z எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ். வண்டி குவாலிட்டியா இருக்கும். எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட், ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஆமா, இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 8,000 ரூபா கோட் பண்றோம். 8,000. ஆமா, லோக்கல் நம்பர் 18 விஎக்ஸ் மாடல். ஓகேண்ணே, அமேஸ்லாம் வந்து எடுத்துட்டோம்னா ஒரு லக்ஸரி நல்ல வெஹிக்கிள் தான். சூப்பர் வெஹிக்கிள், நல்ல பிக்கப், நல்ல மைலேஜ். ஆமா, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். டிசைரை விட நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குறது மாருதி குரூப்னா, மாருதி பலினோ நெக்ஸா பலினோ. ஆமா, நெக்ஸா பலினோ 2022 சிங்கிள் ஓனர், வெறும் 11,000 கிலோமீட்டர். நம்மகிட்ட உள்ள ஸ்பெஷல் இதுதான், கிலோமீட்டர் தான். ஆமா, எல்லாமே 10,000, 15,000, 20,000, 30,000 இதுதான் நம்மகிட்ட கிலோமீட்டர் இருக்கும். அதிகபட்சமா 1 லட்சத்துக்கு உள்ளதான் இருக்கும். அதை தாண்டி எந்த வண்டியும் இருக்காது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சில வண்டிகள் இருக்கலாம். ஆமா, நம்ம இதுதான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட். ஆமா, நான் எப்பவுமே அண்ணன் நானும் பேசல சொல்லுவோம், லோக்கல் மைலேஜுக்கு நம்ம தான். ஆமா, ஃபேன்சி நம்பர் இந்த ஏரியா, லோக்கல் மாவட்டம். கண்டிப்பா இந்த ஏரியால என்ன பொதுவாகவே நான் தமிழ்நாட்டுக்குள்ள போயிருக்கேன், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம ஷோரூம் எப்படி சொல்ற டாப் 5ல வந்துரும். கண்டிப்பா அந்த கேட்டகரியில ரொம்ப சந்தோஷம். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நம்ம என்ன அதான் குவாலிட்டி, நம்ம என்ன குவாலிட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கும். கண்டிப்பா ஒரு 10 ரூபா 20 ரூபா விலை தான் கூட இருக்குமே தவிர வண்டியில எந்த குறையும் வராது. கண்டிப்பா நச்சுன்னு இருக்கும். அதுதான் சொல்றேன், இவ்வளவுதான் விஷயம். 10 வண்டி வச்சிருந்தாலும் அதான் என்னோட ஸ்பெஷல். 10 வண்டி வச்சிருந்தாலும் பக்காவா வச்சிருப்பேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்ச்சுனர் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இனோவா எப்பவுமே அவைலபிளா இருக்கும். எப்பவும் ஒரு வண்டி நிக்கும். 7 சீட்ல மாறி போய்க்கிறோம். கண்டிப்பா. ஆனா அது டீடைல் சொல்லலன்னு நினைக்கிறேன். 2022 சிங்கிள் ஓனர், வெறும் 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. டெல்டா பலினோ டெல்டா மாடல். ஓகேங்களா, வெறும் 11,000 ஓடி இருக்கு. இதுக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றது 8 ரூபாய் கோட் பண்றோம். ஓகே, பலினோ இது பலினோ, இது டீசல் வெஹிக்கிள் தான். டீசல் 2017 மாடல், 18 ரிஜிஸ்டர், ஜீட்டா மாடல், 2 ஓனர். ஆமா, 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ். நம்ம டயருக்கு ஆவரேஜா இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். வண்டி இன்ஜின்லாம் நல்லா இருக்கும். பாடி லுக் நல்லா இருக்கும். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் 6 ரூபாய் கோட் பண்றோம். கிட்ட வாங்க நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். எல்லா வண்டியிலுமே நெகோஷியபிள் உண்டு. நிச்சயமான பெரிய அளவுல எதிர்பார்த்து வர வேண்டாம். சின்னதை என்னால பண்ணி கொடுக்க முடியாது, பண்ணி தந்துடுறேன். கண்டிப்பா. ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு குவாலிட்டி இருக்கு. கண்டிப்பா. மத்த இடங்கள் மாதிரி 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் சொல்ல மாட்டோம். ஒரு 25-30 ரூபா சேர்த்து சொல்லுவோம். அதை நீங்க கிட்ட வரும்போது நெகோஷியபிள் பண்ணி தந்துடுறேன். அவ்வளவுதான். ஆனா இது டீசல் ஆனே. ஆனா அடுத்து நம்ம பாக்குற டீசல் வெஹிக்கிள்னா சூப்பர் லேட்டஸ்ட் மாடல் 2019 VDIண்ணா. ஓகே, டபுள் ஓனர்ண்ணா, செகண்ட் ஓனர். ஆமா, இது வெறும் 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ், 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட். வண்டி நல்லா இருக்கும். 5 லட்ச ரூபா ஐடி வேல்யூ இருக்கு. 5 லட்ச ரூபா லோனே வாங்கி தருவேன். ஆமா, இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 7 ரூபாய்ண்ணா. 6,500 ரூபாய் கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணே. அடுத்து நம்ம பாக்குறது Volkswagenண்ணா. Volkswagen போலோ பெட்ரோல். நம்ம ஒரு 3 வீடியோல வந்துட்டு அவங்க நம்மள விட்டு டக்குன்னு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கலர் ரெட் கலர்னால அதை வந்து எப்படின்னா அந்த கேட்டகரியில உள்ள பசங்க மட்டும்தான் விரும்புவாங்க. பசங்க விரும்புவாங்க. ஆமா, பசங்களுக்கு சூட்டான வெஹிக்கிள் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். சிட்டிக்குள்ள நமக்கு வேணுங்கிற ஸ்டைலுக்கு நம்ம இந்த ஆல்டர் பண்ணலாம். மத்த வண்டி மாதிரி கிடையாது. எப்படி ஆல்டர் பண்ணாலும் இது சூட் ஆகும். அதுதான் இவ்வளவு ஸ்பெஷல். நீங்க என்ன செஞ்சாலும் அது வித்தியாசம் தெரியும். கண்டிப்பா யங்ஸ்டர் லைக் பண்ணி எடுப்பாங்க. ஆமா, இதே டீசல் வண்டியா இருந்தா இன்னும் பறந்துருக்கும். ஓ, இது பெட்ரோல்னாலதான் நிக்கும். இதுக்கு நம்ம 2020 மாடல்லாம். இது வந்து Volkswagen போலோ 2020 கம்ஃபர்ட் லைன்லாம். ஓகேங்களா, இதுக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றது வந்து 7 லட்சம் ரூபாய் கோட் பண்றோம். 7 லட்சம். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. ஆமா, 7 லட்சம்னா சின்னதாக பண்ணிக்கலாம். ஒரு 5-10 தான் பண்ணலாம். இதுல பெருசா ஒன்றும் பண்ண முடியாது இந்த வண்டியை பொறுத்தளவு. மாடல் என்ன சொன்னீங்க? 2020ண்ணா. 20 கம்ஃபர்ட் லைனு. வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லோக்கல் நம்பர். வண்டி டென்ட், ஸ்கிராச்சஸ், நீ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஓகே, இது 7 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்து ஒரு சின்ன கார் பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்கறது Hyundai Santro. ஆமா, லேட்டஸ்ட் 2022ண்ணா. ஓகேண்ணே, 22 சிங்கிள் ஓனர், வெறும் 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மேக்னா சாண்ட்ரோல மேக்னா டைப். மேக்னா. ஆமா, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ,
ஏசி இதெல்லாம் வந்துடும். ஓகேண்ணே. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 550ண்ணா. ஒரு 5000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 550. நான் முதன்னு சேனல் ஆரம்பிக்கையில் இந்த காருடைய ஃபோட்டோவை மட்டும் ரிவ்யூ பண்ணி போட்டேன். 1 லட்சம் வியூஸ். 1 லட்சம் வியூஸ். அவ்வளோக்கு மக்கள் டப்பில் எதிர்பார்ப்பு இருக்கும் சாண்ட்ரோ. பட் இருந்தாலும் சேல்ஸ் க்ரோத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. சேல்ஸ் நியூ ஷேப் ஆகலை. ஓல்டு ஷேப் ஆன அளவுக்கு இது ஆகலை. கொஞ்சம் டல்லு தான். மாருதி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. மாருதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. மாருதி தான் காம்படிஷன். ஆமா. பட் லக்ஸரி ஹுண்டாயை நம்ம தவிர்க்கவே முடியாதுல்ல. கண்டிப்பா லக்ஸரிக்கு ஹுண்டாய் தானே. ஆமா. நம்ம ஏரியாவை பொறுத்தவரை மாருதிங்கிறது நேம் வாங்கிட்டாங்க. ஆமா, இதுதான் விஷயம். ஹுண்டாய்ங்கிறது சேஃப். கண்டிப்பா நம்ம கம்ஃபர்டபுள் A to Z எல்லாமே ஹுண்டாயில தான் கிடைக்கும் நமக்கு. ஹுண்டாய் ஓட்டி விரும்பினாலே வேற போக முடியல. வேற வண்டி போகவே மாட்டாங்க. எந்த கோடி ரூபா கொடுத்து அந்த வண்டி கொடுத்தாலும் ஆக மாட்டாங்க. ஆமா. அடுத்து லோ பட்ஜெட் காரை பார்த்துருவோமா? அடுத்து லோ பட்ஜெட் 2008 மாடல்லாம் ஸ்விஃப்ட் டீசல் வண்டி. ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சரிங்க. 2.25 ரூபாய் கேட்கறாங்க. எஃப்சி எல்லாமே கரண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 28 வரை எஃப்சி கரண்ட்ல இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்ல முடியாது. 2008க்குள்ள இது இருக்கும். ஆமா, வண்டியை வந்து நேர்ல பார்த்து பேசிக்கலாம். கலர் இது ஒயிட் கலர் இருந்தா நேரம் ஒயிட்டா இருந்தா நேரம் போயிருக்கும். இந்த ரெட் இதனால கொஞ்சம் டல்லா இது, வேற ஒண்ணும் கிடையாது. இதே சிட்டி சைடு இருந்தா ரெட் நல்லா மூவ் ஆகும். நம்ம வில்லேஜ் ஏரியாங்கிறனால கொஞ்சம் இதாதான் இருக்கு. சிட்டிக்குள்ள கலர் வந்து பெருசா மைனஸ் ஆகாது. எல்லா கலருமே ஓட்டுவாங்க. வில்லேஜுக்குள்ள தான் கலர் மைனஸ் ஆகுது. அடுத்து ஈகோன்னு அதான் நம்ம ஏரியா பொறுத்தவரை இந்த கலர் வந்து பெரிய இஷ்யூ. கேட்டா ஜாதகம் பார்ப்பாங்க, ரெட் கலர் ஆகாதும்பாங்க, கருப்பு கலர் ஆகாதும்பாங்க, உனக்கு சில்வரே ஆகாதும்பாங்க. இந்த ஒரு இஷ்யூனால இந்த கலர் கொஞ்சம் நம்ம ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் இதா. நம்பர்ஸும் பெரிய. ஆமா, நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வாங்க மாட்டாங்க, 2ஆம் நம்பர் வாங்க மாட்டாங்க. ஆமா, நிறைய இது இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஜோசியக்காரங்க வாழ்றாங்க. ஆனா சில விஷயங்கள் சொல்லணும்னா இதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்ல தேவையில்லை. ஆனா சில இதெல்லாம் மக்கள் எதிர்ப்பாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு நடந்து நல்ல லாபத்துலதான் வந்தேன் சில நேரங்கள்ல. சரி கண்டிப்பா. சரி அண்ணா, இது டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம பாக்குறது மாருதி ஈகோண்ணா. ஈகோ 5 சீட்டர் வெஹிக்கிள் ஏசி வண்டினா. 2021 சிங்கிள் ஓனர். வெறும் 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட். இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் 5,000 ரூபாய்ண்ணா. ஓகே. ஆமா, கிட்ட வாங்க அனுசரிச்சு கொடுத்துக்கோம். நான் வந்து ஒரு ஈகோ வந்து ஒன்று ஒத்து கொடுத்தேன்ல, அதுக்கப்புறமாட்டி நிறைய ஈகோ நம்ம போட்டிருப்போம். வெளியிலேயே நான் போட்டிருக்கேன். இன்னைக்குமே ஈகோ இடத்தோட நம்மளுக்கு கண்டிப்பா எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். எதுவுமே நம்ம இது பண்ணி வைக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃபிளெக்சிபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா, அந்த ஒரு விஷயம் கவனம். லாபத்தை குறைச்சு கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. வேற ஒண்ணு பெரிய. ஸ்கார்பியோ என்னன்னு? ஸ்கார்பியோ என்ன? அது ஸ்கார்பியோ என்ன, இது கஸ்டமர் வெஹிக்கிள் தான். பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, பண்ணிருக்காங்க. ஓகே. ஆமா. அடுத்து இன்னொரு சின்ன ஒரு வேண்டுகோள் கஸ்டமருக்கு. இப்பதான் இது பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டு போறாங்க. ஆமா 980க்கு முடிஞ்சிச்சு. 10 ரூபா உங்கள்கிட்ட கோட் பண்ணேன். நம்ம 980க்கு முடிஞ்சிச்சு. சரிங்க. அதனால என்ன இருக்கு? அடுத்து பொலிரோ வரும். வரும்போது நான் அப்டேட் கொடுக்குறேன் கண்டிப்பா. சரிங்க. அடுத்து நம்மகிட்ட எர்டிகா ஆட்டோமேட்டிக் இருக்கு. அதுவும் சோல்ட் அவுட். ஓகே. ஆமா, 2021 ZXi. ஓ, ஆட்டோமேட்டிக். வெறும் 14,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. இதுவும் சோல்ட் அவுட். டிரைவர் இருந்துச்சு, டிரைவர் கொடுத்துட்டேன். ஆனா டிரைவர் நல்லா இருக்கு. பட்ஜெட் என்ன பட்ஜெட்னா இது டபுள் டோன் வெஹிக்கிள்னா. இது வண்டி விலைய கூட. RX Z டாப் மாடல். 2022 வெறும் 20,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டினா. ஓ, 20,000 கிலோமீட்டர். லுக்கே வித்தியாசம். ஆமா, இது வந்து டபுள் டோன் தான். மேல பிளாக் கம்பெனிலே வரும். இது வந்து 50,000 ரூபாய் விலைய கூட. லோனுக்காக நிக்குது. எல்லாமே லோனுக்காக நிக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கார் வண்டி இருக்குன்னு காட்டுறேன். வண்டி வரும். இதே ஸ்டேஜ்ல வண்டி வரும். ஓகே, எடுத்து தரேன் கண்டிப்பா. ரைட். இன்னும் அடுத்த காரணம் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து நம்ம கியா சோனட் இருக்குண்ணா. ரைட், வாங்க பாத்துருவோம். ஆஹா, இங்க ஒரு தங்க நிக்குதா? 2021 கியா சோனட். ஓகேண்ணே. HTK பிளஸ். ஆமா, இது ABS, ஏர் பேக், சன்ரூஃப், அலாய் வீல், A to Z எல்லாமே வந்துடும். வெறும் 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 1050ண்ணா. 1050 கிட்ட வாங்க நெகோஷியபிள் பண்ணி தரோம். எந்த வண்டியா இருந்தாலும் நெகோஷியபிள் உண்டு. ஃபிக்ஸ்டு பிரைஸ்லாம் கிடையாது. எல்லாமே ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம். ஓகேண்ணே, கண்டிப்பா. அந்த அல்கசர். அடுத்து நம்ம பாக்குற அல்கசர்ண்ணா. வாங்க அங்கே போவோம். அடுத்து நம்ம பாக்குறது ஹுண்டாய் அல்கசர்ண்ணா. டீசல் வெஹிக்கிள், 7 சீட்டர் வெஹிக்கிள். ஆமா, பிரஸ்டீஜ் 7 சிங்கிள் ஓனர். வெறும் 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ABS, ஏர் பேக், அலாய் வீல், க்ரூஸ் கண்ட்ரோலு, சன்ரூஃப், A to Z எல்லாமே வந்துடும்ண்ணா. இது பேனரோமிக் சன்ரூஃப். பேனரோமிக் சன்ரூஃப். வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஆனா 6 ஸ்பீட் மேனுவல் கியர். ஆமாண்ணே, 6 ஸ்பீட் மேனுவல் கியர், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். A to Z எல்லாம் டாப் மாடல். டாப் மாடல் கிடையாது, டாப் பேசிக் தான். ஆனா டாப் மாடல் மாதிரியே இருக்கு. அதானே, சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் டாப்புக்கும் இதுக்கும். இதுல நம்மள்ட்ட வந்து ஒரு கிரிட்டா ஒண்ணு நின்னுச்சுல, இதே கலர் கிரிட்டா இருந்துச்சு. ஆமா. ஆனா இதுக்கு பிரைஸ் எவ்வளவு? ஆனா இதுக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ற பிரைஸ் வந்து வாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருவோம். ரைட்ண்ணே.
அண்ணா ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நம்மகிட்ட உள்ள கார் அப்டேட்ஸ் எல்லாமே தந்துட்டேன். ஓகே. இருக்கிற கார்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. எது தேவைப்பட்டாலும் நம்மளை கூப்பிடுங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. வெளியிலேருந்து வருவீங்க, அதனால கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இது போக நிறைய கார்ஸ் வரும், நான் எல்லாமே அப்டேட் தரேன் கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றிங்க. என்னங்க, நம்ம புதுக்கோட்டை கோல்டன் கார்ஸில் ஒரு அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இது போன்ற கனவு வீக்கில் நீங்கள் கண்டுபிடிக்க நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை ரீச் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.